நான் ஒரு நடிகன். நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு இந்த நடிப்பை வாய்ப்பு கொடுத்தது நான் இயேசுன்னு ரொம்ப ட்ரூவாக நம்புகிறேன். ஸோ நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ எப்படி கருப்புசாமி வேஷம் போட்டு நடிக்கிற? நான் ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே ஸ்ரீ இல்லை, அந்த கேரக்டர் நடிக்குது, அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் பைபிள் ஸ்டோரி எடுத்தால் கூட அங்கே ஏசப்பாவும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், யூதாஸாவும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். யூதாஸா நடிக்கிறவன் நிஜமான யூதாஸ் கிடையாது. சரியா? அவன் ஒரு உண்மையான பிலீவர் கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆக்டிங். நம்ம அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுல வி ஆர் குவிக் டு ஜட்ஜ். நான் ஒன்றும் ஏசப்பா பேரை சொல்லி அடுத்தவங்ககிட்ட காணிக்க வாங்கி ஏமாத்துறவங்க கிடையாது. நீங்கள் எவ்வளோ நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ். அதனால் வேலையில் நல்ல வேலை கெட்ட வேலைலாம் கிடையாது. அந்த வேலையை நம்ம எப்படி செய்கிறோன்றது தான் முக்கியம். ஒருவேளை நான் போலீஸ் தொழில் இருந்தேன்னா என்னை கோயிலுக்குள்ளே ஒரு டியூட்டி போட்டாங்கன்னா அந்த டியூட்டி நான் போட்டு போய் செஞ்சு தான் ஆகணும். அதனால் நீ இப்படி சொல்கிறியா, அப்படி சொல்கிறியா, அது பண்ணுறியா, இது பண்ணுறியா, சினிமா விட்டுவா, என்ன வழி நடத்துறது இயேசு, இதை வேலையை கொடுக்குறது இயேசு. ஓகேவா? அது வெறும் நடிப்பு தான். இன்றைக்கி எல்லா துறையிலையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. அந்த வேலையை நம்ம எப்படி செய்யணுன்றதான் பார்க்கணுமே தவிர எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் அ கிளாரிஃபிகேஷன். ஸோ வன்மத்தை கக்கிறத விட்டுட்டு நான் ஏதோ சம்பாதிக்கிறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அந்த காசு வச்சு என்னால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறேன், அவ்வளோதான். நான் ஏசப்பா பேரை சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு வரல, காணிக்க கேட்கறதுக்கு வரல. ஸோ நான் செய்கிறது தப்பா ரைட்டான்னு ஜட்ஜ் பண்ண வேண்டியது இயேசு. நடிகர் ஸ்ரீகுமார் கெட்டிமடம் சீரியலில் லீட் கேரக்டரில் நடிச்சிட்டு வராரு. இன்றைய தான் இந்த சீரியலில் கருப்புசாமி போல வேடமணிந்து வந்திருக்காரு. அப்போ ஷூட்டிங்கில் எடுத்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு ஸ்ரீகுமார். இதை பார்த்த நெட்டிசன்ஸ் பலரும் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு படம் வந்தால் அதை அப்படியே காப்பி அடிப்பீங்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்துட்டு எப்படி கருப்புசாமி போல வேடமணிந்து நடிப்பீங்கன்னு பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அவர் வெளியிட்ட இந்த வீடியோவுக்கு பலரும் பாராட்டு தெரிவிச்சிருந்தாலும் கூட இப்படி பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் கருப்புசாமி போல வேடம் அணிந்து நடிச்சிருக்க கூடாது, ஏன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்னோ உங்களுக்கு இந்த கதாபாத்திரத்தை கொடுக்கும் போதே நான் நடிக்க மாட்டேன்னு மறுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரொம்பவே டென்ஷனான ஸ்ரீகுமார் இப்போ சோஷியல் மீடியாவில் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் நான் ஒரு கிறிஸ்தவன்ன்றதுனால அந்த கதாபாத்திரத்தை ஏற்றி நடிக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ நான் ஒரு போலீஸாக இருந்து கோவிலில் ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக போய் செஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி தான் ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு. அண்ட் சில பிரதர்ஸ்லாம் வந்து கமெண்ட்டில் கருப்புசாமி படம் வந்தால் அதே மாதிரி காப்பி அடித்து பண்ணிடுவீங்களா அப்படின்லாம் போடுறீங்க. எதுனா இருந்தால் என்ன பிரதர், சினிமா பார்த்து காப்பி அடித்தா பண்ணால் என்ன? இப்போ எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ என்றைக்குமே வந்து சீரியல்னால் வந்து கொஞ்சம் சில பேர் அது ரொம்ப கீழாக தான் பார்க்குறாங்க. அங்கேயும் உண்மையான உழைப்பாளிங்க இருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு சீரியலை நம்பி ஒரு 100 குடும்பம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஈஸியாக ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுறீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா விடாது கருப்பு அப்படின்னு ஏர்லி 90s எப்போவோ வந்துருச்சு அதெல்லாம். ஸோ நிறைய டேரக்டர்ஸ், நல்ல நல்ல டேரக்டர்ஸ்லாம் நாங்கள் அந்த விடாது கருப்பை பார்த்து நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக நிறையா படம் பண்ணியிருக்கோம்லாம் வந்து பெருமையாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் சீரியல், சினிமா, மேடை நாடகம், தெரு நாடகம், தெருக்கூத்து அப்படிலாம் இல்லை பிரதர். அம்மா ஒரு ஜான் வயிறுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டு, ஆனால் எங்களுக்கு அது வந்து பூவா. சரிங்களா? இதெல்லாம் பண்ணால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். சீரியல் இருக்கவங்கலாம் கோடியாக சம்பாதிக்கிறது கிடையாது. ஒரு மாதம் ஷூட்டிங் இல்லைன்னா காரை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது. இந்த மாதிரி கார் இல்லாமல், வீட்டு வாடகை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த சீரியல் நம்பி இருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் கண்டதெல்லாம் போடுங்க, கண்டதெல்லாம் நீங்கள் பார்த்தாங்கன்னு நீங்கள் சொல்லலை. நீங்கள் ஒரு குவாலிட்டியான விஷயம் எதிர்பார்க்குறீங்க, அது கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் சில சீரியல்கள் வந்து கோட்டை விட்டுறாங்க. சில சீரியல் நிஜமாவே போர் அடிக்குது, சில ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்குது, நானே ஒத்துக்கிறேன். பட் என்ன பண்ணுறது, சில நேரங்களில் சில விஷயங்கள் அப்படி ஆகிடுது. அண்ட் சில நேரங்களில் உண்மையாலுமே நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். நல்ல படங்கள் கெட்ட படங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தானே எதுவும் எல்லா படமும் சூப்பர் ஹிட் படம் கிடையாது இல்லையா? ஸோ உங்களுக்கு கோபமாக இருந்ததுன்னா நாங்கள் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம். வெக்கமே இல்லையா? நீங்களும் அதை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா, இதை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா? என்ன பிரதர் பண்ணுறோம்? இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே, தொழில் தானே. ஓகேவா? ஸோ என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ். இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம். நான் இன்னும் பெட்டராக ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒரு நடிக்க வரலையா, இன்னும் ஒழுங்காக நடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி எங்களோட ஃபீல்டில் நான் வந்து என்ன பெட்டராக பண்ண முடியும் அதை பெட்டராக ட்ரை பண்ணுறேன். பட்டு கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து அழகாக யூஸ் பண்ணால், கெட்ட வார்த்தைலாம் இல்லாமல் கமெண்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே,
இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் கலாய் பண்ணால் அதுவும் பரவாயில்ல பிரதர், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறது நீங்கள். இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருக்குது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.